கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் 1ஆம் மாதம் வாரமாக இருக்கிறதுனால ஒரு வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Thank you, Jesus. Hallelujah. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். Hallelujah. எழுதுறீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் நன்றி. இந்த மாதத்தில் எங்களுடைய குறைகள் நிறைவுகள் நிறைவாய் ஆசீர்வதித்து என் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த நேரங்களை கர்த்தர் ஆளுகை செய்து அதை நடத்த வேண்டுமாக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒரு காரியங்களை சொல்கிறார். உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு எத்தனை குறைவுகள் இருந்தாலும் இந்த மாதம் நம்ம ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த குறைகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அது பற்றாக்குறைகளாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதனுக்கு இந்த ஆரோக்கியம் குறைவும் இருக்கும். பலவீனங்கள் ஒரு சிலருக்கு எப்போ பாரு பலவீனம் வரும்ல, மாதம் அந்த பலவீனங்கள்லாம் கர்த்தர் நீக்கி இந்த மாதம் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் எல்லாருக்கும் தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்மளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆகார குறைவாக இருந்தாலும் சரி, பணக்குறைவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய குறைவுகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் வாழ்க்கையில் குறைவு என்பதே வரவே வராது. எல்லாமே நிறைவாக இருக்கும். என் கர்த்தர் அந்த மனிதனையோ அந்த வீட்டையோ என் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வாசம் செய்யும் பொழுது அல்லது மனிதனுக்குள்ள என் ஆண்டவர் வாசம் செய்கிற பொழுது அவன் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகிறவனாய் அவன் வாழ்வான், அவன் மாறுவான். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் ஒரு மனிதனுக்கும் வராது. ஆனால் தேவன் அவர்களுக்குள்ள இருக்கணும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மகிமையில நிறைவாக மாற்றுவார். அப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு மனிதன் ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டில் குறைவு என்பதே வரவே வராது. ஹல்லேலூயா. அநேக மனிதர்கள் தங்கள் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று அநேக காரியங்களில் அநேக அலுவலகளில் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் பண தேவைகள் ஆசீர்வாதம் வேணும்னு 365 நாளும் உழைக்கிறவங்க உண்டு. ஆனால் 365 நாளும் உழைச்சியா இன்னையா வருஷத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதே குறைவு, அதே கடன் பிரச்சனைகள், அதே பற்றாக்குறை அவன் வாழ்க்கையில் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதற்கு காரணம் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேட மனதில்லாமல் உலக பொருள்களையே அவன் தேடி தேடி நாடி ஓடுகிறதுனால, ஆண்டவரை தேடாமல் உலகத்தையே நாடி சதா காலமும் அவன் வாழ்கிறதுனால நிம்மதியை குறைஞ்சு போகுது, பலன் குறைஞ்சு போகுது, ஆசீர்வாதமும் குறைஞ்சு போகுது. அவன் ஒரு சிலர் நினைப்பாங்க, நாம் நிறைய போய் சம்பாரித்து நிறைய நாள் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய நாள் ஓடினே இருந்தாலும் அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் கூட குறைவு வரும். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதம் 34:10 தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தரை ஒரு மனிதன் தேடினால் அவன் வாழ்க்கையில குறைவென்பதே வராது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, மனிதர்கள் தேவனை தேடாமல் கர்த்தரை தேடாமல் உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் அவன் தேடி தேடி ஓடுகிறதுனால அவன் வாழ்க்கை எப்பொழுதும் குறைவாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையில எப்பொழுதும் பற்றாக்குறை. ஆனா அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் சொல்றார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் தான் நம்ம தேடணும் நம்ம வாழ்க்கையில. நம்ம எதை தேடினா நம்ம வாழ்க்கை குறைவு என்று அந்த வசனமும் வலியுறுத்துகிறது. அவ்வளோ பேர் ராஜாவே சொல்றாருல்ல, கர்த்தரை தேடினா தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு குறைவு இல்லாமல் அவன் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தரை தேடணும். இஸ்ரேல் ஜனங்கள் கூட பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து அனுதினமும் மன்னா பொழிஞ்சிச்சு. அனுதினமும் மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. காலையில் எழுந்திருக்க வேண்டியது மன்னா பொறுக்கி அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்றவாறு சாப்பிட்டுக்கலாம், பொறுக்கி வச்சுக்கலாம். அவர் சொன்னார், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆசை, மனிதனுக்கு ஆசைகள், பண ஆசை. ஒரு சிலர் சக்தி இருக்குதுல்ல, நிறைய சேர்த்துடுறாங்க. என்னது, நிறைய சேர்த்து அள்ளின்னு வந்துடுறாங்க. சரி, ஒரு சிலரால் அதை எழுந்து நிறைய அதை சேர்க்க முடியாது ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனால் கடவுள் அங்கே ஒரு பெரிய ரகசியமான வார்த்தையை வச்சிருக்கிறார். நீங்கள் யாத்திராகமும் 16ஆம் அதிகாரமும் 18ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, யாத்திராகமும் 16-18 நீங்கள் படிச்சீங்கன்னா, பின்பு அதை ஒமாரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு சிலர் நான் முதல்ல சொன்ன மாதிரி 365 நாளும் ஓடி ஓடி உழைச்சி கடவுளை சொன்னதுக்கு கீழ்ப்படியாம, கடவுளை தேடாமல் எல்லாம் உலகம் பணம்னு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அதை அளந்து பார்த்தாங்களாம். எதை, மன்னா பொறுக்கினதை அளந்து பார்த்தா குறைவாய் பொறுக்கினவனுக்கு குறைவும் இல்லை, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் மாறவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் குறைவை நிறைவாக்குறவர் என் ஆண்டவர் ஒருத்தர் மட்டுமே. அல்லேலூயா. என் ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை நிறைவானதை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், நிறைய படிப்புன்னு அலைஞ்சு நிறைய அறிவு ஞானம் வந்துருன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் தான் ஞானம் கொடுக்கணும். நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்க நிறைய, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தனை ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, மற்ற ஏமாற்று வேலைகள்லாம் செஞ்சு திருடுறது, இதெல்லாம் பண்ணி வச்சாலும் அவனுக்கு என்ன வருமா, குறைவாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை மட்டும் நம்ம தேடனா இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் குறைவு என்பதே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கணும். என்ன சொல்லணும், ஆண்டவர் இருந்தால் நம்ம குறைவெல்லாம் நிறைவாகும். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, அதுலேயும் இருக்கும். நெகமியா 9:21 இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். ரெண்டும் ஒரே காரியமாக தான் இருக்கும். வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் கையின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். பெரிய வனாந்தரத்தின் வழியாக நீ நடந்துகிறதை அறிவார். 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஒன்றும் குறைவில்லை. வனாந்தர வழியா நடந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் எப்படி பண்ணாங்க, வனாந்தர வழியா கர்த்தர் நடத்தினார். ஒன்றும் குறைவில்லை. ஆகார குறைவோ, தண்ணியோ, சாப்பாடோ, கறின்னா கறி, அப்பனா அப்பம், அவங்க விரும்பினது எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார். வனாந்திரமா இருந்தாலும் ஏற்ற காலத்துல கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துனே இருந்தார். ஒரு நாளும் குறைவே இல்லை. அது நெகேமியாவும் சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வாசிங்க சீக்கிரம். நெகேமியா இப்படியே 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும்
குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் பழுதாகவும் இல்லை, அவர் கால்கள் வீங்கவும் இல்லை. அப்படின்னா அவங்க ஆகார குறைவும் இல்லை, அவங்களுடைய ஆசீர்வாதமும் குறைவில்லை, ஆரோக்கியமும் குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் 40 வருஷம் அவங்களை வனாந்திரத்துல நடத்தினாலும் என் ஆண்டவர் அவங்களோட கூடவே இருந்ததுனால அவங்க ஒரு நாளும் ஆகார குறைவோ வஸ்திரம் குறைவோ அவனுடைய சரீரத்துல பலன் குறைவோ ஒன்றுமே இல்லை. கர்த்தரே அவங்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் வராது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டாலும் பலவீனமா இருப்பாங்க, பலவீன குறைவு அவங்களுக்கு வரும். ஆனா ஒரு சிலர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பார்த்தா கையில ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு மாசம் சம்பளம் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் நிறைய காசு வரும். நடனா மாசம் சம்பள தேதி. ஆனா அது 20-25 ஆயிடுச்சுன்னா என்ன சொல்ற, எல்லாம் ஒரே காரியம் என்னது, மாசம் லாஸ்ட் கையில காசு இல்லை. ஆனா கடவுளை மட்டும் நம்ம தேடினா எப்பொழுதும் குறைவில்லாமல் வாழலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்ம ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஒரு நாளும் ஒன்றுக்கும் குறை வராது. அதுக்கு நம்ம கர்த்தரை எப்பொழுதும் தேடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தர் அவங்களோட கூடவே இருந்தார். 40 வருஷமா அவங்க தனியா இல்லை. ஆண்டவருடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களோட கூடவே இருந்தது. அவங்களுக்கு எங்க போனாங்களோ அங்க கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு கூட இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விடாமல் இருப்போமானால் இந்த மாதம் கூட கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மனிதன் எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு குறைவு என்பது வரும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் குறைவை நிறைவாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ. அதுவும் அதிசயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நடத்துவார். உதாரணமா பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைபட்டபோது திராட்சரசம் இயேசுவின் தாயும் அவரை நோக்கி திராட்சரசம் குறைபடவில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறையின்படி ஒவ்வொரு 2-3 குடம் நிறையத்தக்க 6 கல்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, கல்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள், கல்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவரை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்திலே கொண்டு போங்கள் என்றார். போதும். அன்பான தேவ ஜனமே, ஏசப்பா முதல்ல செஞ்ச ஒரு அற்புதம். அவர் கல்யாணத்துக்காக போயிருந்தார். இன்றைக்கு அநேக திருமணங்களில் என்ன குறைவாக இருக்குது, முதல் பந்தியில் தான் எல்லாம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் பந்தி ஏதோ ஒரு சில கல்யாணத்தில் தான் கொஞ்சம் நிறைவாக என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே எச்சரிக்கையாக ஆகாரத்தெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரி யாரும் வரமாட்டாங்க, யாரும் கம்மியாக ஆள் வருவாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பந்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு பந்தியில் மட்டும்தான் எல்லாம் வைப்பாங்க, எல்லாம் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, முதல் பந்திலே சாப்பிட்டோம்பா, ஐஸ்கிரீம் ஆகட்டும், ஸ்வீட் ஆகட்டும், இல்லை வறுத்தல் பண்ண கறி ஆகட்டும், இல்லை பிரியாணியில் வர நல்ல பீஸ் ஆகட்டும், எல்லாமே எதில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பந்தி 2ஆவது பந்திலே கடைசியாக சொல்கிற ஒரு சில திருமணத்துக்கு போனால் சொல்கிறேன், முன்னாடியே வந்திருந்தா பரவாயில்ல, இருக்கிறத வரையும் இருக்குங்க. சாப்பாட்டுக்காக யாரும் போல, ஆனாலும் சொல்கிறேன், குறைவுகள் வருவது சாதாரணமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதுபோல இந்த திருமணத்தில் கூட என்ன குறைவாயிடுச்சு, திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. ஸோ நமக்கு நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரங்கள் இந்த மாதிரி இருக்கும். அங்கே எல்லாருக்கும் நமக்கு இங்கே இருக்கிற நமக்கு இந்த ஸ்வீட்டான ஒரு பொருளை தராங்க. சமைச்சு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, திராட்சை ரசம் அல்லது டீ காஃபி கொடுக்குற மாதிரி அங்கே எல்லாருக்கும் ஒரு முகர்ந்த ஒரு பானம் என்று சொல்லப்படுகிறது இது திராட்சை ரசம். அப்போ திராட்சை ரசம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஆகவே
அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் கலக்கினார்கள். ஆனால் திராட்சை ரசம் உடனே செயல்படுத்த முடியாது, உடனே என்ன பண்ண முடியாது. திராட்சை கொண்டு வரணும், என்ன செய்யணும், அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா என்ன செய்யணும், அதையும் சேர்த்து அதை அரைச்சி அதை சாறு எடுத்து அதை பதப்படுத்தி வச்சா தான் திராட்சை ரசம் உண்டாக்க முடியும். அதுவும் திருமணத்தில் செய்யணும்னா எவ்வளோ திராட்சை ரசத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும், உடனே ரெடி பண்ண முடியாது. ஆகவே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி உடனே செய்ய முடியாது. ஒயிட் ரைஸ்னா உடனே அரிசியை போட்டு என்ன பண்ணிடலாம், சாதம் வடித்து. அதுபோல் ஏசப்பா போன இந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. குறைபட்ட உடனே மரியாதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவாயிடுச்சுன்னா ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. வெறும் தண்ணி தான் அங்கே, ஆனால் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்ற என் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த தண்ணியை, வெறும் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினார். தண்ணிக்கும் திராட்சை ரசத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டுகள் உண்டு. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணிக்கு கலர் இருக்கா? தண்ணி எந்த கலராக எங்கே போய் சேருதோ அந்த கலராக தண்ணி மாறுது. அதுக்கு நிரந்தரமான ஒரு கலர் இல்லை. ஆனால் திராட்சை ரசத்துக்கு நிறம் இருக்கு. என்ன நிறத்தில் இருக்கும்? கிரேப்பு கலரில் இருக்குமா? கிரேப்பு தான் அது கலரு. காப்பி ப்ரௌன் மாதிரி, ரெட்டும் காப்பி ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நிறம் இருக்கிறது. டேஸ்ட் இருக்குது இல்லை, நல்லா இனிப்பாக டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அப்படி தானே இருக்குது. அப்புறம் நல்லா வாசனை வரும்ல. ஒரு நாளுக்கு மேலே அந்த ஜூஸை வச்சுருந்தா நல்ல அருமையான நறுமணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தண்ணி அப்படியெல்லாம் இல்லை. தண்ணிக்கு எதனா டேஸ்ட் இருக்குதா? உப்புனா இருக்கும், கடல் தண்ணி மாதிரி உப்பு தண்ணி இருக்கு. அதுபோல் நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருந்தாலும், இந்த தண்ணி போல ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், இந்த மாதம் ஆண்டவர் நம்ம நிறைவானதாக மாற்றுவார். அல்லேலூயா. நிறம் எப்படி? நல்ல கலர்ஃபுல்லாக. சொல்லுங்க, கலர்ஃபுல்லாக, நல்ல கலர்ஃபுல்லாக. இதில் அநேக இந்த நிறத்துக்கு உதாரணமாக சொன்னோன்னா, மனிதனுடைய உயர்ந்த நிலைமையை குறிக்கிறதாக இருக்கிறது. என்னது இந்த நிறம் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழில் ஒரு மனிதனுடைய உயர்வு அப்படி என்று உயர்நிலையையும் குறிக்கிறது. எது? இந்த நிறம், உயர்ந்த நிலை. அதுபோல் நல்ல அநேக மக்கள் மத்தியில், அநேக ஜாதிகள் மத்தியில் அவர் நம் தலையை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூலா. நல்ல நிறமாய் அநேக மனிதர்கள் மதிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அந்த திராட்சை ரசத்தில் நல்ல சுவை இருக்கும், டேஸ்ட். எப்படி? உலகத்தில் எத்தனை சுவை இருக்கு? உலகத்தில் உள்ள ருசிகள்லாம் சொல்லுங்க. டேஸ்ட் 6 சுவை. என்ன சொல்லுவாங்க? அறுசுவை உணவுன்னு வாங்க, கேள்விப்பட்டது இல்லையா? அறுசுவை உணவு. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இந்த 5 விதமான சுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த சரீரம் கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சரீரம் கூட இன்னைக்கு கசப்பா ஒரு பொருளை சாப்பிட்டோன்னா மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படி தானே? அப்புறம் ஒரு சிலர் இப்போ சொல்லிடுறான், உப்பு அதிகமாக சாப்பிடாத. அது உப்பு. ஒரு சில புளிப்பு தன்மையும் மனிதனுக்கு தேவைப்படுது, புளிப்பு. அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுனது இனிப்பு. என்னது? ஆமாம், துவர்ப்பு சாப்பிடனா ஒரு ஆளும் சாப்பிட்றதில்ல. சாப்பாட்டில் இருக்கிற துவர்ப்பான காய்கள்லாம் ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழக்கம் தானே. பிரியாணி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65. மனிதர்கள் இப்படி மாறிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன செய்வாங்க, ஊறுகாயெல்லாம் புளிப்பா. இந்த நாரதங்காய் ஊறுகான்னு அதெல்லாம் மறந்துச்சு. கிசிலிக்காய், நாரதங்காய், துவர்ப்பானது. இந்த வாழைக்காய் கூட எப்படி இருக்கும்?
இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்டா இனி என்ன சொல்றான், கேஸ் ஆயிடுதுன்றான். அப்ப இந்த அறுசுவை உணவு எப்படி ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதோ அதுபோல சுவை நிறைந்த வாழ்க்கை, அநேகருக்கு பயன்படுகிற வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாசத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசம் சொல்லுங்க, வாசனை சொல்லுங்க. திராட்சை ரசத்துக்கு ஒரு நறுமணம் இருக்குல்ல, இந்த நறுமணமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், மாற்றுவார். நறுமணம், நறுமணம் என்பது எதில் வரும், நல்ல பூக்கள்ல இருந்து, அல்லது இந்த சமையலுக்கு தேவையான இந்த லவங்கப்பட்டை இதெல்லாம் அதெல்லாம் நல்லது, நல்ல நல்ல நறுமணங்கள் பூக்கள் மூலமாக வர்றது நறுமணமான வாசனை. இந்த மாதிரி நறுமணம், வாசனை, வாடை, சுகந்தம் இதெல்லாம் இந்த மனத்தில் சொல்கிறது. மனம் சொல்கிறோம்ல, மனம், நறுமணம், அதிலிருந்து வெவ்வேறாக தமிழில் சொல்லப்படுகிற இந்த வாக்கியங்கள். அதுபோல் இந்த 5 காரியம் போல நம்ம வாழ்க்கை நறுமணம் உள்ளதாக அநேக மக்கள் மத்தியில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா, அருமையான பெருக்கமன் செய்ய பாடுறாரு. நறுமணமாய் என்ன பண்ணுவேன், நறுமணமாய் உப்பாய் நான் என்ன பண்ணுவேன், எசப்பாவோடு சொன்னார், உங்களுக்கு உப்பாய் ஒளியாய் வைப்பேன், தெரு தெருவாய் நறுமணமாய் வீசுவேன். நம்ம வாழ்க்கை அநேகருக்கு எப்படி இருக்கும், வாசனையா இருக்கும், அப்பா ஸ்வீட்டா இருக்கும். எப்படி இருக்கும், ஆமா அவங்களா ரொம்ப நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், நல்ல அண்ணன், நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி அப்படின்னு நம்மளை நறுமணமாய் உலகெங்கிலும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெளிச்சமாக இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்றாரு, நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அநேகருக்கு நம்ம வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அது வெறும் தண்ணியா இல்லை, இந்த திராட்சை ரசம் போல அநேகருக்கு நற்சாட்சியாக நல்ல கனிகளை தருகிற மக்களாக, தேங்க்யூ, நல்ல எண்ணம் கொண்ட வண்ணம் கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி குறைகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல கூட குறைவில்லாம அந்த காலம் கல்யாணத்தில் செய்த அதே அதிசயமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. ஒன்றும் குறைவில்லை. கர்த்தர் மட்டும் நம்மளோடு கூட இருந்தா இந்த மாசம் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். அவர் அப்படியே நம்மை நடத்த முடியும். நம்மள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம்.